எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. இதை கூறிவிட்டு விக்ரம் துப்பாக்கியால் சுட்டான். நட்சத்திரா பயத்தின் உச்சத்திற்கு சென்று அலறிக்கொண்டே அங்கேயே மயங்கி விழுந்தாள். ஆகாஷ் த்ருவை பார்த்து, த்ருவ், நீ இப்படி பேசியிருக்க கூடாதுடா. விக்ரம் இப்ப இருக்கிற மனநல உனக்கு தெரியாதா? அவன் வெளிய பாக்குறதுக்கு வேணா பாற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவன் எவ்ளோ எமோஷனல்னு உனக்கு தெரியும்ல. அவனை போய் இப்படி நோகடிச்சிட்டியே என்று வருத்தப்பட்டான். அதே சமயம் அவர்கள் மூவரின் பார்வையும் ஒரு ஓரத்தில் சிலையாக நின்றிருந்த விஷால் மீது விழுந்தது. விஷால் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தே மீளவில்லை. அவன் மற்றவர்களைப் போல திடமானவன் கிடையாது. யாருக்காவது ஒரு சிறிய காயம் ஏற்பட்டால் கூட அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி அவனது மென்மையான இதயத்திற்கு இல்லை. இப்போது தன் தாத்தா உயிருக்கு போராடுவதைக் கண்டு அவன் சொல்ல முடியா துயரத்திலிருந்தான். ஆகாஷும் சங்கரும் மெதுவாக விஷால் அருகில் சென்றனர். அவனை தோளோடு அணைத்துக் கொண்டு வெளியே அழைத்துச் சென்றனர். டே விஷால், இங்க பாரு, இப்படி பயந்தா எப்படி? நீயே இப்படி உடைஞ்சு போனா அப்புறம் தாத்தா முழிச்சு பாக்கும்போது உன்னை இந்த நிலைமையில பார்த்தா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும்டா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி மனசு விட்டுறாத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல என்று அவனுக்கு ஆறுதல் கூறி தேற்ற முயன்றனர். மருத்துவமனையின் அமைதியான அந்த மூலையில் நின்றிருந்த விக்ரமின் மனத்திரையில் பழைய நினைவுகள் நிழலாடின. கண்களை மூடிய விக்ரமுக்கு தாத்தாவுக்கு முதலில் மாரடைப்பு ஏற்பட்ட அந்த பயங்கரமான நாள் நினைவுக்கு வந்தது. அந்த நாள் விக்ரமின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினம். மருத்துவமனையின் அந்த வெள்ளை நிறச் சுவர்களும் அங்கிருந்த மருந்து நெடியும் அவனுக்கு மரண பயத்தைக் காட்டி திகைக்க வைத்தன. எப்போதும் நிமிர்ந்த நடையும் அதிகார தோரணையும் கொண்ட விக்ரம் இன்று தன் தாத்தா உயிருக்கு போராடுவதைக் கண்டு ஒரு சிறு குழந்தையைப் போல சிதைந்து போயிருந்தான். ஐசியு அறைக்கு வெளியே அமர்ந்திருந்த விக்ரம் ஒவ்வொரு நொடியையும் நரகமாக உணர்ந்தான். கதவு திறக்கும் போதெல்லாம் தாத்தாவுக்கு ஒண்ணும் இல்லையே என்ற பயம் அவன் இதயத்தை உலுக்கியது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தாத்தாவின் உடல்நிலை ஓரளவிற்கு சீரானது. அவரை சாதாரண வார்டிற்கு மாற்றியதும் விக்ரம் ஓடிச் சென்று அவர் கைகளை பற்றிக் கொண்டான். தாத்தாவின் முகம் வெளிரிப்போய் பலவீனமாக காணப்பட்டது. ஆனால் விக்ரமை பார்த்ததும் அவரது கண்கள் லேசாக பிரகாசித்தன. அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். விக்ரம், என் காலம் முடியறதுக்குள்ள நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய உனக்கு அமைச்சு தரணும்னு நினைக்கிறேன்டா. எனக்கு எப்போ வேணா எது வேணா நடக்கலாம்னு இந்த ஹார்ட் அட்டாக் எனக்கு உணர்த்திடுச்சு. அதனால நான் உயிரோட இருக்கும்போதே நீ ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கைய தொடங்கணும்னு ஆசைப்படுற. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணும். இதுதான் என் கடைசி ஆசை என்றார் தாத்தா. தாத்தாவின் உடல்நிலை மீண்டும் மோசமாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அவரது நிம்மதிக்காகவும் விக்ரம் எதையும் செய்ய துணிந்திருந்தான். சரி தாத்தா, நீங்க ஆசைப்பட்டபடியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க சந்தோஷத்துக்காக நான் எதை வேணா செய்வேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். அதை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் என விக்ரம் மிகவும் அழுத்தமான குரலில் சொன்னான். அவன் என்ன சொல்லப் போகிறான் என தாத்தா ஆர்வத்துடன் அவன் முகத்தை பார்த்தார். ஆனால் விக்ரம் சொன்ன வார்த்தைகள் அவரை இடியாக தாக்கின. தாத்தா, நீங்க எந்த பொண்ண சொன்னாலும் அவளோட குணாதிசயம் எப்படி இருந்தாலும் நான் கழுத்துல தாலி கட்டுவேன். அவ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கக்கூடாது. முக்கியமா அவ கொஞ்சம் கூட அழகானவளா இருக்கவே கூடாது. அவளை பார்த்தா யாருமே இவ அழகா இருக்கான்னு சொல்லிடக்கூடாது. இதுக்கு நீங்க சம்மதிச்சா மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் என்று கூறிவிட்டு தாத்தாவின் பதிலுக்காக காத்திருந்தான். தாத்தா அதிர்ச்சியில் உறைந்து போனார். பொதுவா வயசு பசங்க அழகான பொண்ணுங்கள தானே தேடுவாங்க. ஆனா விக்ரம் ஏன் இப்படி ஒரு விசித்திரமான கட்டளையை எனக்கு கொடுத்தான் என பல கேள்விகள் தாத்தாவின் மனதில் எழுந்தன. இருப்பினும் ஒரு வழியாக தன் பிடிவாதக்கார பேரன் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டானே என்ற நிம்மதி அந்த அதிர்ச்சியை விட மேலோங்கி நின்றது. சரி விக்ரம், உன் விருப்பப்படியே ஆகட்டும். உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். நீ கேட்ட மாதிரியே ஒரு பொண்ணை நான் தேடுறேன் என்று தாத்தா அவனுக்கு வாக்குறுதி அளித்தார். அந்த நிமிடமே அவர் தன் மனதில் தனக்கு தெரிந்தவர்களின் குடும்பங்களைப் பற்றி யோசிக்கத் தொடங்கினார். விக்ரம் தன் தாத்தாவின் கைகளை மீண்டும் ஒரு முறை அழுத்தி பற்றிக் கொண்டான்.
அந்த நிபந்தனைக்கு பின்னால் அவனது மனதிலிருந்த ஆழமான காயங்களும் கசப்பான ரகசியங்களும் யாருக்கும் தெரியாமல் அவனுக்குள்ளேயே புதைந்து கிடந்தன. தாத்தா உயிர் பிழைத்தால் போதும், அதற்கு எந்த விலையையும் கொடுக்க அவன் தயாராக இருந்தான். ஒரு அழகான பெண்ணை தன் வாழ்க்கையில் ஒருபோதும் அனுமதிக்கக் கூடாது என்பதில் மட்டும் குறியாக இருந்தான். தாத்தா பல இடங்களிலும் தேடிப் பார்த்தார். இறுதியில் தனது அலுவலகத்தில் வேலை செய்யும் மனோஜின் மகள் பிரியங்காவை தேர்ந்தெடுத்தார். விக்ரமின் நிபந்தனைக்கு அவள் பொருத்தமாக இருந்தாள். விக்ரமும் அவளது புகைப்படத்தை பார்த்துவிட்டு, சரி தாத்தா, எனக்கு ஓகே, இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துக் கொண்டான். அழகு என்பது ஆபத்தானது என்றும் அது உறவுகளில் விரிசலை தரும் என்றும் அவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆழமாக நம்பினான். ஆனால் இன்று அவன் வாழ்க்கையில் நட்சத்திரா வந்து நிற்கிறாள். அவள் விக்ரமின் நிபந்தனைகளுக்கு முற்றிலும் எதிரானவள். விக்ரம் சுவரில் தன் கையை ஓங்கி அடித்தான். கடவுளே, என் தாத்தாவை காப்பாத்திரு. நான் பண்ணின தப்புக்காக அவருக்கு தண்டனை கொடுக்காத. அந்த நட்சத்திரா அவன் என் கண்ணு முன்னாடி மட்டும் வராம இருந்திருக்கலாம். அவ வந்த நேரம்தான் எல்லாமே தப்பா நடக்குது என்று அவனது ஆழ்மனம் கதறியது. நட்சத்திராவின் பேரழகு அவன் கண்களை உறுத்தியது. அந்த அழகை காணும் போதெல்லாம் ஏதோ ஒரு சதிவலையில் தான் சிக்கிக் கொண்டதாக அவன் உள்ளுணர்வு எச்சரித்தது. மருத்துவமனையின் அமைதியான அந்த மூலையில் இதை பற்றித்தான் அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது தூரத்தில் நட்சத்திரா தெரிவதைக் கண்டான். அவளது வருகை அவனது கோபத்தை இன்னும் தூண்டியது. தன் இரு கைகளையும் மடித்து முஷ்டிகளாக இறுக மூடிக்கொண்டான். அவளை இந்த இடத்தில் பார்க்க அவன் துளியும் விரும்பவில்லை. ஆனால் நட்சத்திராவோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கி முகம் வாடி இருந்தது. எதை பற்றியும் யோசிக்காமல் தாத்தாவின் அறையை நோக்கி விரைந்த அவளது பாதையை மறித்து விக்ரம் ஒரு பாறையைப் போல் அவளுக்கு முன்னே நின்றான். வேகமாக வந்த நட்சத்திரா எதிர்பாராத விதமாக விக்ரம் மீது மோதினாள். ஏதோ ஒரு கருங்கல் சுவற்றில் மோதியது போன்ற வலி அவளுக்கு ஏற்பட்டது. தடுமாறிப்போய் கண்களை திறந்து பார்த்தவள் தனக்கு முன்னே சிவந்த கண்களுடனும் ஆக்ரோஷமான முகத்துடனும் நிற்கும் விக்ரமை கண்டதும் அப்படியே உறைந்து போனாள். அவளது இதழ்கள் பயத்தில் நடுங்கின. விக்ரம் தன் பற்களை நரநரவென்று கடித்தபடி சீரும் குரலில், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எந்த தைரியத்துல இங்க வந்த? தாத்தாவோட நிலைமை இப்படி ஆகுறதுக்கு காரணமா இருந்துட்டு இன்னும் உனக்கு நிம்மதி கிடைக்கலையா? அதான் இங்கேயும் வந்துட்டியா என்று கத்தினான். விக்ரம் என்ன சொல்கிறான் என்பது புரியாமல் நட்சத்திரா திகைத்தாள். தாத்தாவின் உடல்நல குறைவிற்கு தான் எப்படி காரணமாக முடியும்? அவள் தன் பயத்தை மறைத்துக் கொண்டு தன்னை தேற்றிக் கொண்டு மெதுவான குரலில் கெஞ்சினாள். ப்ளீஸ், எனக்கு தாத்தாவை பார்க்கணும், வழிய விடுங்க, நான் உள்ள போனோம் என்று அவனை விலக்கிக் கொண்டு செல்ல முயன்றாள். ஆனால் விக்ரம் மின்னல் வேகத்தில் அவளது கையை இறுக பற்றினான். அவளது மென்மையான கை அவன் பிடியில் நசுங்கியது. அவளை அப்படியே இழுத்துச் சென்று தான் நின்றிருந்த சுவற்றின் ஓரமாக தள்ளினான். அவளது இரு கண்களிலும் ஊடுருவி பார்த்தபடி ஆவேசமாக பேசினான். டோன்ட் யூ டேர்! தாத்தா கிட்ட போறத பத்தி கனவுல கூட நினைக்காத. ஒன்னு மட்டும் உன் காதுல நல்லா வாங்கிக்கோ. உன்னோட இந்த அழக வச்சு என்னையும் என் தாத்தாவையும் என் குடும்பத்தையும் வசப்படுத்திடலான்னு நினைச்சா அது உன் முட்டாள்தனம். உன்னோட இந்த மேக்கப் போட்ட முகம் என்னை என்னைக்குமே மயக்காது, புரியுதா என்றான். விக்ரமின் இந்த நேரடியான தாக்குதலால் நட்சத்திரா வாயடைத்து போனாள். அவளது கண்கள் வியப்பிலும் அதிர்ச்சியிலும் விரைந்தன. அவனிடம் சொல்ல ஒரு வார்த்தை கூட அவளிடமில்லை. விக்ரமின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது மனதை சிதைத்தது. அவனது கோபத்தை பார்க்கும்போது அவளது உடல் நடுங்கியது. அவனது கண்களை நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் அவளுக்கு அற்றுப்போனது. விக்ரம் அவளை இன்னும் கோபமாக சாட முற்பட்ட போது பின்னாலிருந்த திவாகரின் குரல் கேட்டது. பாஸ் என திவாகர் அழைத்தான். விக்ரம் நட்சத்திராவை வெறித்து பார்த்தபடியே, எஸ் சொல்லு என்று கத்தினான். பாஸ், தாத்தாவுக்கு நினைவு வந்துருச்சு, இப்போ உங்களதான் கூப்பிட்டு இருக்காரு என்ற திவாகரின் செய்தியை கேட்டதும் விக்ரம் சட்டென்று நட்சத்திராவின் கையை விடுவித்தான். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நீண்ட எட்டுக்களை வைத்து தாத்தாவின் அறையை நோக்கி ஓடினான். அங்கேயே நிலை குலைந்து நின்ற நட்சத்திராவை திவாகர் ஒருவித பரிதாபத்துடன் பார்த்தான். அவனது மனதுக்குள், இந்த பொண்ணு எந்த கெட்ட நேரத்துல பிறந்தாலோ தெரியல, இந்த ஜென்மத்துல விக்ரம் மாதிரி ஒரு அரக்கனுக்கு பொண்டாட்டியா வந்து சிக்கிட்டாளே என்று நினைத்து பெருமூச்சு விட்டான். திவாகர் அப்படி நினைத்த அடுத்த கணமே தனக்குத்தானே எச்சரிக்கை விடுத்துக் கொண்டான். தன் எஜமானை பற்றி இப்படி ஒரு எண்ணம் வந்ததற்காக அவன் உள்ளுக்குள் பயந்தான். அந்த பயத்தில் திவாகர் அங்கிருந்து மெதுவாக நழுவிச் சென்றான். மறுபுறம் விக்ரம் மிக வேகமாக தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தான்.
அவர் அருகில் அமர்ந்து அவரது கைகளை தன் கைகளுக்குள் பற்றிக் கொண்டான். விக்ரமின் முகம் இப்போது எந்த உணர்ச்சியுமற்ற ஒரு கற்சிலை போல இறுகிப் போயிருந்தது. தன் தாத்தாவின் முகத்தை எவ்வித சலனமும் இன்றி அவன் உற்று நோக்கினான். விக்ரமை பார்த்ததும் தாத்தாவின் கண்கள் லேசாக கலங்கின. அவர் தழுதழுத்த குரலில் பேசத் தொடங்கினார். விக்ரம், நான் எடுத்த இந்த முடிவு உனக்கு துளியும் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியல. அது ஒரு கட்டாயம். ஆனா இப்போ நான் மனசார நட்சத்திராவை என்னோட மருமகளா ஏத்துக்கிட்டேன். அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதனால நீயும் நட்சத்திராவை உன்னோட வாழ்க்கையில ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவளை உன் மனைவியா ஏத்துக்கோ விக்ரம் என்று தாத்தா கெஞ்சும் குரலில் வேண்டுகோள் விடுத்தார். நட்சத்திராவை பற்றிய பேச்சு வந்த அடுத்த நொடி விக்ரமின் முகம் இன்னும் கொடூரமாக மாறியது. அவன் ஆறுதலாக பிடித்துக் கொண்டிருந்த தாத்தாவின் கையை சட்டென்று உதறித் தள்ளினான். ஒரு சீற்றத்துடன் அந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றவன் தாத்தாவை கோபமாக முறைத்து பார்த்தான். உங்களால எப்படி அந்த பொண்ணை என் வாழ்க்கையில ஏத்துக்க சொல்லி கேட்க முடியுது? நான் இப்போவே தெளிவா சொல்லிட்டேன் தாத்தா. அவ என்னைக்குமே என் வாழ்க்கையில ஒரு அங்கமா வர முடியாது. அவ எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே சரியானவளா இருக்க மாட்டா. அவ இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவளை ஒரு நிமிஷம் கூட உங்களை வந்து பார்க்க நான் விட மாட்டேன். அவன் நிழல் கூட உங்க மேல படக்கூடாது என்று விக்ரம் தீர்க்கமான குரலில் மறுத்துவிட்டான். தாத்தா ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் விக்ரமின் கண்கள் கக்கிக் கொண்டிருந்த ஆக்ரோஷம் அவரை மௌனமாக்கியது. தன் பேரனின் இதயத்தில் படிந்துள்ள அந்த வன்மத்தை எப்படி மாற்றுவது என்று தெரியாமல் அவர் திகைத்து நின்றார். விக்ரம் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான். அவனது பார்வை இப்போது நட்சத்திராவை தேடியது. அவளை உடனடியாக அந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் ஏறி இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஆகாஷும் சங்கரும் நட்சத்திரா மருத்துவமனைக்கு வந்திருக்கும் செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தனர். விக்ரமின் பிடிவாதத்தைக் கண்டு அவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. அவர்கள் இருவரும் விக்ரமை முறைத்தார்கள். விக்ரம், அண்ணி இங்க வந்திருக்காங்க. ஆனா நீ அவங்கள உள்ள விடாம வெளியவே நிறுத்தி வச்சிருக்கியா? இது என்ன பழக்கம்? உன்னை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா என்று ஆகாஷ் கோபமாக கேட்டான். அவர்களின் கேள்விகளை கேட்ட விக்ரம் இருவரையும் எரித்து விடுவது போல் ஒரு பார்வை பார்த்தான். அவனது குரலில் ஆக்ரோஷம் தாண்டவமாடியது. யார் என்ன பத்தி என்ன நினைச்சா எனக்கென்ன? அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அப்புறம் நீங்க 2 பேரும் புதுசா என்ன அண்ணி அண்ணின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க? நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கோங்க. அந்த பொண்ணு உங்க யாருக்கும் எந்த உறவும் கிடையாது. அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமே அவள அந்த பேரை சொல்லி கூப்பிடாதீங்க, புரியுதா என்று விக்ரம் எச்சரித்தான். விக்ரமின் இந்த வார்த்தைகள் ஆகாஷையும் சங்கரையும் மௌனமாக்கின. அவன் காட்டிய வெறுப்பு அத்தனை ஆழமாக இருந்தது. ஒரு பக்கம் உயிருக்கு போராடும் தாத்தா, இன்னொரு பக்கம் விக்ரமின் அடங்காத கோபம். மறுபக்கம் யாருமற்றவளாக மருத்துவமனை வராண்டாவில் நிற்கும் நட்சத்திரா என நிலைமை மிகவும் சிக்கலாக மாறியது. விக்ரம் எதற்கும் பணியப் போவதில்லை என்பதை அவனது முகபாவனை உணர்த்தியது. தாத்தாவின் அன்பிற்கும் நட்சத்திராவின் அழகிற்கும் இடையில் விக்ரம் ஒரு பெரும் சுவரை எழுப்பிக் கொண்டிருந்தான். அந்தச் சுவர் உடையுமா அல்லது இன்னும் வலுவாகுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.